வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகத்தில் உள்ள அனைத்து சகோதரிகளுக்கும் முதற்கண் சர்வதேச மகளிர் தினத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த நன்சை இயக்கத்தின் முதன்மை தூண்களான திரு பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கும், எங்களுடைய யங்கஸ்ட் துணை இயக்குனரான விபு சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவக்குகிறேன். எப்படி சொல்றதுன்னா ஆக்சுவலா என்னுடைய சில உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் வேலைக்கு குறிப்பிட்ட டைமுக்கு போக முடியாத சூழ்நிலையில நான் ரொம்ப ஃபினான்சியலா ஹெவியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் எனக்கு தோணிட்டே இருந்தது, நம்ம ஒரு டெய்லர் கிளாஸ் போனாவாச்சும் ஒரு பிளவுஸ் வச்சாவாச்சும் நம்மளுக்கு ஒரு மினிமம் ஒரு 500 நம்மளுக்கு ஒரு தினசரி கூலியா ஒரு வருமானம் கிடைக்கும் நான் நினைச்சிட்டே இருந்தேன். அப்போதுதான் எனக்கு திருமதி பிரேமலதா அவர்களின் மூலமாக எனக்கு இந்த மாதிரி நங்கநல்லூர்ல நன்சை நிறுவனத்துல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் சார்ட்ட கான்டாக்ட் பண்ணேன். சார் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற முன்னோர்களின் பழமொழிக்கேற்ப இந்த நன்சை நிறுவனத்துல கற்றுக்கொண்ட இந்த தையல் பயிற்சி பள்ளியில் கற்றுக்கொண்ட அந்த நுணுக்கத்தை பயன்படுத்தி கொண்டு பாபாவின் 2 பொன்மொழிகளுக்கு ஏற்ப நம்பிக்கை, பொறுமை, அதுக்கேற்ப 3வது ஒரு நம்பிக்கை இருக்கு, அது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை எனக்கு மேலோங்கி உள்ளது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுடைய ஆசிரியரை பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கும் போது கொஞ்சமா செதுக்கி ஒரு முழுமையான சிலையை கொண்டு வராரு. அது போல இவங்க எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல பேசிக் இன்னர்வியர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்லி கொடுத்து எங்களுக்கு இப்ப பிளவுஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இப்ப ஃப்ரீ கிளாஸ் தானே, ஏதோ பேசிக்கா ஒரு பிளவுஸ் சொல்லி கொடுத்தா போதும், ஒரு பேசிக்கா ஒரு சுடிதார் சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு இல்லாம அவங்க சொல்லுவாங்க. எப்பவுமே கிளாஸ்ல எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு துணியை தராங்க, இந்த மாடல் தைங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மாடலும் எனக்கு தைக்க தெரியாதுன்னு நீங்க சொல்லவே கூடாது, எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்ற முறையில அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒண்ணு கூட பெண்டிங் வைக்கல. எல்லா நுணுக்கமே ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே நுணுக்கமா. ஒரு தையல் ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் அது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு கூட சொல்லி கொடுத்தாங்க. இது மாதிரி எங்கேயுமே சொல்லியே தரமாட்டாங்க. அவங்க எங்களுக்கு ஆசிரியருக்கு ஆசிரியராகவும், நண்பருக்கு நண்பராகவும், இன்னும் என்ன சொல்றது, தோழிக்கு தோழியாகவும் ரொம்ப எல்லாருக்கும் எங்ககிட்ட க்ளோஸா சொல்லுவாங்க. நாங்க ஈவனு நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணா கூட அவங்க ஒரு முகம் கூட சுழிச்சது கிடையாது. என்னம்மா இன்னும் தூங்கலையா, நீங்க தைச்சிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்வாங்க அவங்க. சோ அவங்கள போல இன்னொன்னு அவங்களுக்கு இந்த நன்சை நிறுவனத்துக்கு அவங்க ஆசிரியா கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்ட். சார் முன்னாடி சொல்றேன், மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா அவங்கள மாதிரி எங்கேயுமே ஆசிரியர் கிடைப்பாங்களான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். இத்துடன் இந்த வாய்ப்பளித்து இத்துடன் என்ன முறையை முடித்துக் கொள்கிறேன். எனது பெயர் சித்ரா. நான் நங்கநல்லூரில் வசித்து வருகிறேன். நன்றி, வணக்கம்.